இந்தியா கிளஸ் டிவி நேயர் அனைவருக்கும் சங்கர் கணேஷோட பணிவாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துட்ருக்கேன். முருகேசன், நாங்கள்லாம் வந்து ஐஎஸ் முருகேசன் தான் சொல்லுவோம். இவர், நான், சதன் அவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே விஸ்வநாதமூர்த்தி பார்ட்டியில் தான் இருந்தோம். அவர் பார்ட்டிலே ஒன்றா இருந்து என்ன கச்சேரி போனாலும் சரி, ரெக்கார்டிங் சரி, ஆரம்ப காலத்துலேருந்து பாசமலருக்கு முன்னாடி மணப்பந்தல்லேருந்தே முருகேசன் நான் தான் போயிட்டு இவர் அழிச்சிட்டு வருவேன் வீட்டுக்குள்ளே போய். விஸ்வநாதன் ப்ரோக்ராம் சொன்னால் கூட ட்ரிப்ளிகனில் இருந்தாரப்போ அங்கே போயிட்டு ஒரு அழகான ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருப்பார். சைக்கிளில் தான் வருவார். கோடம்பாக்கம் ஸ்டுடியோவுக்கே சைக்கிளில் வரேன்னுவார். அப்படி ஒரு அந்த காலத்துக்கு ஒரு அட்ராக்ஷனான சைக்கிள் அது. அப்போ அவர் அண்ணி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, மகாலட்சுமி மாதிரி. இவருக்கு ஏன்டா இப்படி ஒரு பொண்டாட்டின்னு கூட நினைப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சம்சாரம் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர். புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிப்பார். அதுதான் இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம். என்னென்னா, விஸ்வநாதன்கிட்ட வாசினே இருப்பார். திடீர்னு ஏதாவது ஒரு கட்டைங்களெல்லாம் போட்டு ஒரு பெயிண்ட் மாதிரி பண்ணி ஸ்க்ரூ போட்டு முடுக்கி கடை டக்குன்னெலாம் வாசிப்பார். இது என்னடா ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்ச மாதிரி. இந்த மாதிரி ஒன்று முராக்கோசன் ஒன்று கண்டுபிடிச்சோன்னு அதை வாசிப்பார். இது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு பானை ஒன்று பண்ணார். அந்த பானை மேலே தோல் ஒட்டி அதில் ஒரு கம்பி போட்டு அது அப்படின்னு சவுண்டு வரும். இது வந்து பழைய பாட்டுகளில் கேட்டிங்கன்னா அதுதான் கட்டோடு குழலாடை. அப்புறம் வந்து நிறைய பாட்டுக்கு அந்த பானை சவுண்டில் வச்சு விஸ்வநாதன் இவர் எதை கண்டுபிடிச்சாலும் விஸ்வநாதன் உடனே அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டை போட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவார். இவர் கஷ்டப்பட்டு ஒரு மூங்கலில் வந்து ஒரு 2 மூங்கலை வச்சுக்கிட்டு ஒரு செங்கல் வச்சு அது மேலே டர்க்கி டவல்லாம் போட்டு டும் 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 சவுண்டு வரும். அதை கஷ்டப்பட்டு அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சி கொண்டாந்து வைக்கிறார் சாரதா ஸ்டுடியோவில். எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா, அந்த பாட்டுக்கு. அது வந்து இவர் செங்கல் போட்டு அது மேலே டர்க்கி டவல் போட்டு அந்த மூங்கல் உடஞ்சிட போகுதுன்னு ரொம்ப சாஃப்டாக வாசிக்கிறார். கிருஷ்ணா உள்ளே இருந்து டேய் சவுண்டே வரலடா என்னடா அது அப்படின்ட்டு. இவர் எழுந்து என்னமோ கொண்டு வரத்துக்கு போகும்போது நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கீழே பெரிய ஜம்காலம் போட்டிருக்கேன், அதை கூட எடுத்துகிட்டு தரையில் வச்சு டங் 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 சத்தம் வர மாதிரி போட்டு அடித்த உடனே விஸ்வநாதன் இது நல்லா இருக்கடா வாசி யார் வாசிக்கிறதுன்னு அங்கே ஸ்கூல் மாதிரி நாங்கள்லாம் அண்ணா நான் தானே வாசிக்கிறேன் கை தூவும். நீயே வாசிடா முருகேசன் வந்தால் கபாஸ் போட சொல்லுன்ட்டார். வந்த உடனே அவருக்கு கோபம் என் மேலே போச்சு, என் இன்ஸ்ட்ருமெண்ட்டு போச்சுன்னு. நீங்கள் அந்த பாட்டை இப்போ கேட்டிங்கன்னா கூட தெரியும். எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா, அந்த பாட்டுக்கு நான் தான் அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிப்பேன். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுல மண்ணாதி மண்ணை. அந்த வால் கூட ஒருத்தர் இதுக்கு முன்னாடி கேப்ரியல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் போனால் போகணும் பாட்டு வால் வந்து வயலின் போ போட்டு வாசிக்கிறது. அதை நான் வந்து பிராட்வேயில் போயிட்டு அவரை கூட்டின்னு வந்தேன் இந்த போனால் போட்டோம் பாட்டுக்கு. அதை பார்த்துட்டு அதே மாதிரி வால் எடுத்து அதே போ பண்ணி அதுக்கப்புறம் இவர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு இசை கலைஞர் அவர். அதுக்கப்புறம் நடிகர் ஆகிட்டார், எல்லாம் பண்ணார். பட் நல்ல ஒரு இசை கலைஞர், நல்ல புது இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கிற கலைஞர் அவர். இப்போது எங்களெல்லாம் விட்டு போனது வந்து இப்போ பெரும்பாலும் அவர் வயசான உடனே ஒரு இந்த இசையமைப்பாளர்கள்லாம் ஒரு ட்ராபேக் மாதிரி அவர். ஏன்னா புதுசாக கண்டுபிடிக்கிறவர். ஸோ அப்படி இருந்தும் மீச முருகேசன் இருக்கிறார். இப்போ அதுக்கப்புறம் மீச முருகேசன் பேர் வந்துச்சு அவருக்கு. நாங்களாம் ஐஎஸ் முருகேசன் தான் சொல்லுவோம். அவருக்கு ஒரு தம்பி ஆறுமுகம், இன்னொரு தம்பி வயலினிஸ்ட்டு, அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்கிட்ட தான் வயலின் வாசித்தாங்க. முருகேசன் என்கிட்ட தான் வாசித்தார். அதுக்கப்புறம் நானும் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். நான் 64 மியூசிக் டைரக்டர் ஆனதுலேருந்து என் கூடவே முருகேசனை வாசிச்சிருந்தார். என் பாட்டு எல்லா பாட்டுக்கும் அவர் வாசித்தார். அதேமாதிரி ஆறுமுகம் அவரும் என் பாட்டு எல்லாத்துக்கும் வாசித்தார். அதனால் அவர் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய அவர் துணைவியாக இருக்குது. அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர் தெய்வமாக இருந்து அவர் வழிகாட்டியாக இருந்து அந்த குடும்பத்தை நல்ல சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடு அவங்க எல்லாரையும் வாழ வைக்கணும்னு அவங்க எல்லாருடைய சார்பாகவும் நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இடிகரை சுப்பிரமணியம் முருகேஷ், ஐஎஸ் முருகேஷ், எல்லாருக்கும் மீசை முருகேஷ்னு தெரிஞ்ச எங்களுடைய ஆசான் இறந்து போயிட்டார். சின்ன வயசுலேருந்தே ரிதம்ஸ் தாளத்தின் பால் ரொம்ப அவருக்கு ஆர்வம் உண்டு. முதலில் அவர் கொட்டாங்கச்சி வாத்தியம்தான் வாசித்தார். அந்த கொட்டாங்கச்சி வாத்தியத்தை யூஆர் ஜீவரத்னம் அவர்களுடைய இசைக்குழுவிலே சேர்ந்து வாசித்து கொண்டிருந்தார்.
அப்படி வாசித்தவர்களுடைய திறமையை யூஆர் ஜீவரத்னம் அவர்கள் எம்எஸ்வியிடம் அனுப்ப எம்எஸ்வியினுடைய இசைக்குழுவிலே நிரந்தரமான ஒரு ரிதம் செக்ஷனிலே ஒரு மிகப்பெரிய வித்வானாக பணிபுரிந்தார். அவரிடம்தான் இசையை தாளத்தினுடைய மகிமையை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எல்லா இசையமைப்பாளர்களிடமும் அவர் வாசித்திருக்கிறார். ஆர்டி பர்மன், லக்ஷ்மிகாந்த் பாரேலால், பாம்பே இசையமைப்பாளர்களிடம் வாசித்திருக்கிறார். அகில உலகத்திலே சக்தி குரூப், ஜான் மெக்லாஃப்லின் அவர் அமெரிக்காவில் நடத்தி வந்த அந்த சக்தி குரூப்பிலேயும் சென்று அவர் வாசித்து உலக புகழ் பெற்றவர். ரிதம் என்றால் முருகேஷ் என்று எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு லயப்பிண்டம் என்று ஒரு பெயர் உண்டு. கடசிங்காரி, மூங்கோஸ், போ, ஜும்கி, ஏக்தாரா இவற்றை அவர் கையாண்ட விதம் இன்றும் மறக்க முடியாதது. ஒவ்வொரு பாடல்களிலும் அவை ஒலித்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்டவர் இன்று மறைந்து விட்டார். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.